request Anbil sir to please come down and have a few words with all of us. Can we have a big round of applause, everybody? அனைவருக்கும் முதலினுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ப்ளீஸ் சிட் சார், ப்ளீஸ் சிட். It's a very happy moment and it's a very proud moment for me to share the dais with all the dignitaries from different parts of the world. And this is Asia's biggest award, like our MD Ramkumar was telling me. It's kind of international science, technology and research awards. I congratulate all the award winners and I congratulate each and every participant, and I thank the organizers for giving me such a great and wonderful opportunity. I'm really proud to say like I am from Thandai Periyar's land, because the main essence of this function is like how you use the science. தந்தை பெரியார் சொன்னது போல் எதையுமே பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது the basic is the science, அறிவியல் சார்ந்து. நாங்கள் சொன்னாலும் நம்பாதீங்க, யாராச்சும் படித்து பார்த்துருந்தாலும் நம்பாதீங்க. உங்களுக்கு இருக்கின்ற பொது அறிவை பயன்படுத்தி கொண்டு எது சரி எது தவறு என்பதை உணர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அடிப்படையே அறிவியல் தான். ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் த சயின்ஸை பயன்படுத்தி எல்லாத்துக்குமே இங்கே வந்தீங்களா, டாக்டர்ஸ் வந்திருக்கீங்க, பிஹெச்டிஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், சயின்ஸ் தான். ஒரு அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு மனித வளர்ச்சியை சார்ந்திருக்கின்றது, ஒரு இனத்தினுடைய வளர்ச்சியை சார்ந்திருக்கின்றது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா பல தடைகளை கடந்து தான், மூட நம்பிக்கையில் உடைச்சிட்டு தான் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க, டாக்டர்ஸாக இருக்கிறீங்க, ரிசர்ச்சர்ஸாக இருக்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் பேசிக் இது. ஏன்னா உங்களுடைய அந்த அறிவியல் ஆக்சுவலி எங்கே இதோடைய ரிசல்ட் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜெர்மன் நாட்டை சார்ந்திருக்கின்ற அறிவியலாளர் மேக்ஸ் பிளாங்க் அதான் சொல்கிறாரு, ஒரு புதிய ஜென்ரேஷன், ஒரு நியூ ஜென்ரேஷனுடைய வளர்ச்சி எங்கே வந்து நிற்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை தான் அவங்க வந்து நிற்கும். இது வெறும்னா ஆராய்ச்சி நான் பண்ணிட்டேன், தீசிஸ் பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன், அவார்டு வாங்கிட்டு போகிறேங்கிறதோட முடிஞ்சிருதில்ல. நீங்கள் யாருக்கு வழிகாட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷன்ஸுக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க நீங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கான உண்மையான அவார்டாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் சிந்திக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சிந்தனையோடைய ஒரு சாராம்சம், ஒரு ரிசல்ட்டு தான் இன்றைக்கி உங்களோட அவார்டு வின்னர்ஸாக கொண்டு வந்து நிற்கிது. கலீலியோவை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிள்ளைகள் ஒரு தெருவில் விளையாண்டுட்டே இருக்கும்போது உடஞ்சி போன கண்ணாடியை வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தூரத்தில் இருக்கிற தேவாலயம் எனக்கு பக்கத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது கலீலியோ அந்த கண்ணாடி பீஸை வாங்கி பார்க்குறாரு. அங்கே தான் அவருக்கு உதயம் ஆகுது, சரி டெலஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்று. ஸோ இந்த சயின்டிஸ்ட், நீங்கள் இருக்கின்ற டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சிந்தனை, க்ரியேட்டிவிட்டி மைண்டு தேவை. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி நீங்கள் வந்து ஒரு திங்கராக இருக்க வேண்டும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்ய தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்திற்கான கண்டுபிடிப்பை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும். இது நான் வந்து சாதாரணமாக சொல்லவில்லை, பல புத்தகங்கள் நாங்கள் படித்து பார்க்குறோம். நாங்கள் எப்படி ஒரு சிந்தனை இந்த மனிதர்களுக்கெல்லாம் வருகிறது என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய அறிஞர்கள், மிகப்பெரிய அறிவியலாளர்கள் எல்லாம் வந்து ஹெர்மன் பாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்கிறாரு, பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை திறன் தான். ஸோ அந்த சிந்தனை திறனை முழுமையாக பெற்றிருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாருமே. அதனால தான் இன்றைக்கி அவார்டு வின்னர்ஸாக நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து தேர்ந்தெடுக்க செய்யப்பட்டிருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் சிந்திச்சீர்கள், எப்படிப்பட்ட ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உங்களுக்கு இருந்தது என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற விதமாக நீங்கள் தனியாக என்ன கேட்டால் ஒரு பயோகிராஃபியை நீங்கள் எழுத வேண்டும் என்று தான் நான் சொல்வேன் நான். ஸோ அந்த விதத்தில் ஏஷியாஸ் ஒரு பிக்கஸ்ட் அவார்டாக இன்றைக்கி உங்களெல்லாம் கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் இன்றைக்கி நம்முடைய எம்டி ராமகுமார்லேருந்து எல்லாருமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக செஞ்சுருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களுக்கு நான் அவார்டு கொடுக்குறதும்போது எனக்கு நானே பெருமை சேர்த்துக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நான் அப்படி இன்றைக்கி பல்வேறு ஃபீல்டில் இன்றைக்கி வந்து அவார்டு வின்னர்ஸாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இது போன்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். பிஹெச்டி என்று வரும்போது நானும் இப்போது டாக்டரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் சார்ந்து நான் வந்து நேஷ்னல் கல்லூரியில் வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் கண்டிப்பாக உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த உத்வேகம், இது மாதிரி நாமும் ஏதாச்சும் ஒரு காலத்தில் இது மாதிரி ஒரு
அவார்டை வாங்க மாட்டோமோ என்கின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கும் இன்றைக்கு தோன்றிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your wonderful words and your contributions, sir. We have a small token of gratitude from ISTRA and Asia Research Awards. I would request the team to please get the honor. I would request Mr. MD, sir, to please give away the honor. I would request the guests as well to please give away the pride of honor from ISTRA and Asia Research Awards to Mr. Anbil, sir. So our MD, sir, will be giving it away to Anbil, sir. Yeah, so the best educational minister of Tamil Nadu. So ladies and gentlemen, please give it up for Mr. Anbil Mahesh, sir. Give a big round of applause. The pride of letters and alphabets starts from him, of course. So as we have you here and we have the chief guest flown away from all across the globe as well, we would request you to please honor the guests as well today as a token of gratitude. So ladies and gentlemen, what a delight is for all of us to be a part of this event. Why? Because we have such amazing personalities that we're all delving, networking and having to witness success stories as well.